பிளாக்கி, பிளாக்கிமா, பா ஓடிய ஓடிய இடத்தாங்க. டீ குடிக்கலாமா? டீ குடிக்கலாமா? ஓடிய 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 வரமாட்டியா? டீ குடிக்க போகிறேன். அப்பா எங்க? அப்பா எங்க? அப்பா ரேஷன் கடைக்கு போயிருக்காங்களா? ரேஷன் கடைக்கா போயிருக்காங்க? ஆனால் அப்பா அரிசி வாங்காதான் வருவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே அரிசி வாங்காமல் தாங்க வந்திருக்காங்க இன்றைக்கும். என்னன்னு கேட்டால், வெளியூர் கார்டு உள்ளூரில் இருக்கவங்களுக்கு தான் வந்து அரிசி இருக்குது, வெளியூர் கார்டுக்கு வந்து அரிசி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவு. 10 நாளாக ரேஷன் அரிசி இல்லாத ஒழுங்கான சாப்பாடும் கிடையாது, இட்லி தோசையும் கிடையாது. கடையில் 35 ரூபா மாவு, மூட்டை மாவு ஒன்று விற்கிது. ஆனால் மாவு அரைச்சி விற்கிறவங்களுக்கு மட்டும் எங்கேருந்துங்க இந்த அரிசி கிடைக்குது? எல்லா அரிசியுமே மாவு அரைச்சி விற்கிறவங்க வீட்டுக்கு போயிடுது. வெளியூர் கடை அரிசி எல்லாம் போயிடுதோ? நாங்கள்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்து உள்ளூரில் அரிசி வாங்க போனால் எங்களுக்கு அரிசி கிடையாது. அப்போ நாங்கள் வெளியூர்லேயும் வாங்க முடியாது, உள்ளூர்லேயும் வாங்க முடியாது. அப்போ எங்களை மாதிரி உள்ள அரிசியெல்லாம் மாவு அரைக்கிறவங்க வீட்டுக்கு போயிடுது. இன்றைக்கும் அரிசி வாங்காத வந்திருக்காங்க, நாளைக்கு லீவு. நான் எப்படி இப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடாக்கி போகிறது? நான் எப்படி இட்லி தோசைக்கு ஊற போகிறது? எனக்கு புரியல. ஆனால் அரிசி வாங்குறவங்க, அதாவது ரேஷன் கடையில் அரிசி வாங்கி விற்கிறவங்க, ரேஷன் கடையிலேயே வேலை செய்கிறவங்க கூடயே உட்காந்தே இருக்காங்க. எப்படியோ ஆனால் அரிசி கிடையாது உங்களுக்கு. பிளாக்கி, இன்றைக்கி சாப்பாடு கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் சோறு தான் வைப்பேன். புழுங்கல் பொன்னி அரிசி சாப்பாடு கொஞ்சம் தான் வைப்பேன், புரியுதா? நிறையெல்லாம் கிடையாது. பெரிய இந்த ரேஷன் கடையால் தொந்தரவாக இருக்குது. மாதம் பாமாயில், அதாவது வெளியூர் கடை பாமாயில் கிடையாது. அப்போ எங்கள் பாமாயில்னால் எங்கே போகுது? நாங்கள் வாங்கிறதே இல்லை, எங்கே போகுது? ஆனால் 3 மாதம் உங்ககிட்ட அதாவது பொருள் வாங்க வரலன்னா கார்டு கேன்சல் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, வந்தாலும் பொருள் தரமாட்டீங்க. ஆனால் இந்த வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாதுங்க கவர்மெண்ட்டு. அதுவும் வந்து 2 பேருமே வந்து பேசி வச்சுக்கிறாங்க. அதாவது ரேஷன் கடையில் இருக்க அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, பில்லு போடுறாங்களே, அவங்களும் இந்த வியாபாரக்காரங்களும் பேசி வச்சுக்கிறாங்க. மூட்டையாக அரிசி போகுது. எங்கே தான் போகுது தெரியல. ஆனால் கண்ணில் மண்ணை தூவிடுறாங்க வியாபாரக்காரவங்க. எப்படியாவது நம்ம கண்ணில் மண்ணை தூவிடுவாங்க. யார் மூலியமாவது அரிசி போயிடுது எங்கேயாவது. பதுக்கி வச்சுருக்காங்க ஒரு இடத்துல அரிசி. நம்மளுக்கு வந்து அதை வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு பயத்தை விட அது வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அரிசியை கொடுத்துருங்கன்னு நான் கேட்குறேன். எங்களை மாதிரி ஆளுக்கு அரிசியை கொடுத்துருங்க, ரேஷன் அரிசியை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2 பிள்ளைங்களுக்கு என்னால் சாப்பாடு போட முடியல.